காடு தேடும் காலடி சத்தம் காணாமல் போன மனிதர் யார்? பசுமை மண்ணின் இதயத்துக்குள் பதிந்திருக்கும் பெயர் ஒன்று. ஜெயராமன் வைப்பூர் மண்ணின் நெஞ்சுக்குள்ளே வாழ்ந்தவரே ரேஞ்சர். காடு கூட அழுததடி, காற்று கூட நின்றதடி, கௌரி அம்மாள் போன பின்னே காலம் மட்டும் கரைந்ததடி. ரேஞ்சர் ரேஞ்சர் விவசாய மண் மணந்த கரங்கள் விதையாய் நம்பிக்கை தூவுதடி. வெயிலில் நின்று உழைத்த மனிதர் வேறாய் கிராமத்தில் நின்றாரடி. கோவில் தீபம் அணையாமல் கொண்டாட்டம் நடத்தி காத்தாரடி. ஊரெல்லாம் ஒன்றாய் சேர உறவாக வாழ கற்றாரடி. காங்கிரஸ் கொடி பிடித்த கைகள் காலங்கள் முழுக்க நடந்ததடி. சுற்று கிராமம் தோறும் சென்று சொல்லால் மக்கள் இணைந்ததடி. ஓ ரேஞ்சரே, காடு இன்னும் தேடுதே. அழகர் மலை காற்றுக்குள்ளே அவரோட சுவாசம் வீசுதே. மகள் ஜெயந்தி நினைவுகளோடு மனமெல்லாம் நின்றிருக்கார். சுப்பிரமணி மருமகனாக சுமைகளை தாங்கி நிற்கிறாரா. விஜயகுமார் வயல்வெளிக்குள் விழுந்த வியர்வை பேசுதடி. மோகன்குமார் மக்கள் நடுவில் மொழியாக இன்று நிற்கிறாரடி. தூர ஆஸ்திரேலிய நாட்டிலே ரஞ்சிக்குமார் வாழ்ந்தாலும் தந்தை சொல்லிய மண் வாசனை தூக்கமெல்லாம் வந்து சேருதே. மனைவியும் போன பின்னே மௌனம் மட்டும் வீணாயிற்றே. மரங்கள் எல்லாம் நிழல் தந்தும் மனசுக்குள்ளே வெறுமையடா. ரேஞ்சர் என்ற பெயருக்குள்ளே ரெண்டு உலகம் வாழுதடா. ஒன்று மனிதர் நினைவுகளே, ஒன்று மண்ணின் உயிர்களடா. வாழ்ந்தவர் போகவில்லையடி. நல்ல பெயர் விதைத்த மனிதர் நாடெல்லாம் நிலைத்திருப்பாரடி. ஜெயராமன்